நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna இது உண்மை. ஆம், நீ குந்தியின் மகன்தான். இன்று வரை அனைவர் முன்னிலையிலும் அவள் ஏன் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? இதற்கு பதிலை நான் சொல்வதென்றால் மரியாதையாக இருக்காது. உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை உன் தாயால் தான் சொல்ல முடியும் கர்ணா. உனக்கு இதையெல்லாம் ஏன் கூறினேன் என்றால், இந்த யுத்தத்தில் ஏற்படும் விளைவுகளை தடுக்கத்தான். அதுவே என் தர்மம். எனக்கு தெரியும் நீ என்னுடைய பேச்சை நம்ப மாட்டாய் என்று. ஆனால் எனக்கு இதுவும் தெரியும், உன்னுடைய ஆத்மா உனக்கு எது உண்மை என்று நிச்சயம் உணர்த்தும். நிஜம் ஒன்றை சொல்ல நீ பயந்ததென்ன? மனம் என்ன கல்ல, நான் என்ன முள்ள? நிஜம் ஒன்றை சொல்ல நீ பயந்ததென்ன?
உன்னை ஒன்று கேட்பேன், என்ன பதில் சொல்வாய்? அன்னை என்னை நீயே ஏன் சுமந்தாய் தாயே? என்னால் உனக்கு ஏனோ வேதனைகள் அம்மா, உன்னால் எனக்கும் தானே வீழ்ச்சிகள் அம்மா. பிழை உன்னிடம், அதன் பலன் என்னிடம். குறை உன்னிடம், அந்த கொடுமை என்னிடம். பெற்றெடுத்த தாயே நீ பிரிந்து போகலாமா? நிஜம் ஒன்று சொல்ல நீ பயந்ததென்ன? மனம் என்ன கல்லா, நான் என்ன முள்ளா? புதைந்து போன உண்மை புரிந்ததாலே நன்மை. அந்த மின்னலுக்கு அன்னை கருமேகம் தானே அம்மா. சொல்லாமல் இருந்ததாலே சொந்தம் இன்று போச்சே, எல்லாம் விதி என்றே ஏங்கும் நிலையாச்சே. அன்னை அன்னை என்று நான் அழுத நாட்கள் ஒன்றா? பிள்ளை என்னை நீயும் நினைத்த நாளும் உண்டா? கடந்து போன காலம் கர்ணன் தவித்த கதை சொல்லும். கடந்து போன காலம் கர்ணன் தவித்த கதை சொல்லும். சபதம் செய்து விஜயன் காண்டீபம் எடுத்தான். எதிர்பார்த்த நாளில் முடிவு ஒன்று செய்தான். இனி எதிர்த்து வரும் பகையை வீழ்த்த அம்பு மழை பொழிவான். கர்ணனே நான் வெல்ல இங்கு காத்திருந்தேனே, காலம் இன்று கனிந்து வர நாள் குறித்தேனே. நிச்சயித்த பின்ன அதை முடிப்பதே என் வேலை. வெற்றி கண்ட பின்ன என்னை தேடி வரும் மாலை. என்னை தடுக்க எனது வழியில் யாரும் இன்று இல்லை. என்னை தடுக்க எனது வழியில் யாரும் இன்று இல்லை. சபதம் செய்து விஜயன் காண்டீபம் எடுத்தான். பெற்ற பிள்ளை புலம்பி பயனில்லை. கர்ணன் என்ற பிள்ளை களங்கத்திற்கே எல்லை. அழுது என்ன லாபம், அடங்கு மாயன் கோபம். இதா உனது லீலை கண்ணா, உனது லீலை. काश्यपेयं महद्रदुतिं तमोजरिं सर्व पापघनं प्रणोतु अस्मि दिवाकरम्. தந்தையே, எனது மாதாவை பற்றிய ரகசியத்தை இன்று வரை தாம் என்னிடமிருந்து மறைத்தீர்கள். இன்று அது எனக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் இது பற்றி நான் மகிழ்ச்சி அடையவில்லை.
ரகசியம் பற்றி அறிந்ததால் இன்று தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்துள்ளேன். இதனால் நான் கடமை மற்றும் தர்மம் என்ற இரண்டிற்கும் நடுவில் நிற்கிறேன். உடன் பிறந்தவர்கள் பக்கம் இருப்பதா அல்லது உயிர் நண்பனோடு இருந்து நட்பின் தர்மத்தை பாதுகாப்பதா? எனது மனம் சொல்கிறது, இதில் உண்மையான தர்மம் எதுவென்று. இருந்தாலும் மனிதனின் சிந்தனையின் வேகம் என் பாதங்களை திசை திருப்புகிறது. அன்பு தந்தையே, தம்முடைய மைந்தனுக்கு சக்தி கொடு. எனவே நான் எனது கடமையிலிருந்து விலகாமல் இருப்பதற்கு, எனது நட்பின் தர்மத்தை காப்பாற்றுவதற்கு என் செயலால் தாம் பெருமையோடு நிமிர்ந்து நிற்க வேண்டும். எனக்கு ஆசி கூறுங்கள். ஹே தான வீரனே, ராஜமாதா குந்தியா? ராஜமாதா அல்ல, இப்போது மாதாதான். இன்று உன் முன்னே நான் மடியேந்திக் கொண்டு உன்னிடம் பிச்சை கேட்டு வந்துள்ளேன். ராஜமாதாவிற்கு மாதாவை போல் மடியேந்தி பிச்சை கேட்பதற்கு அவசியம் என்ன வந்தது? எனக்கு தெரியும், ஸ்ரீகிருஷ்ணர் என் கேள்விக்கு விடை காண தம்மை அனுப்பியிருக்கிறார். அது தெரிந்தும் தமக்கு பிச்சை என்ற நாடகம் தேவை என்றால் தம்முடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன். எனது உயிர் வேண்டுமென்றாலும் அதையும் தானமாக தருகிறேன். இல்லை இல்லை, ஒரு மாதா தன் மைந்தனின் உயிரை எடுக்க நினைப்பதில்லை. ஏ அங்கராஜனை, நான் பிச்சை கேட்டது உன் உயிரை அல்ல, உண்மையாக உன்னையே கேட்கிறேன். ஒரு அபாக்கியவதி மாதா தன் மைந்தனின் முன்னே மடியேந்தி நின்று தன் மைந்தனையே பிச்சையாக கேட்கிறாள். ஏ தான வீரனே, இந்த தானத்தை செய்ய மாட்டாயா? இறைவன் இந்த தானத்தை தமது தாய்மையின் இயல்பாக வெகு காலம் முன்பே தந்து விட்டார். ஆனால் அப்போது தாமே இறைவனின் இந்த விலை உயர்ந்த தானத்தை உதறிவிட்டீர்கள். இப்போது நான் இந்த தானத்தை தமக்கு எப்படி தருவது? நான் இறைவனை விட சிறந்த தான வீரன் இல்லையே. இறைவனின் அந்த தானத்தை என் தாய்மையின் முதல் பூவாக என் வயிற்றிலே பூத்த போது அதை நான் உதறிவிடவில்லை. அப்போது வேறு வழியின்றி எனது தாய்மையை தியாகம் செய்தேன். தியாகமா? ஒரு தாய் தன்னையே தனது மகனுக்காக தியாகம் செய்கிறாள் என்றால் அந்த அளவிற்கு அப்படி என்ன நிலைமை வந்தது? அதன் காரணத்தினால் ஒரு மாதாவாக இருந்தும் கூட தாம் தம்முடைய மைந்தனையே தியாகம் செய்தீர்களா? இதை தாம் மிகுந்த கர்வத்தோடு எனது தாய்மையின் பெரிய தியாகம் என்கிறீர்களே. எனக்கு தெரியும், இந்த கேள்வி பல வருடங்களாக உன் மனதை உறுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கான பதில் உனக்கு கிடைக்கவில்லை. எவ்வாறு கிடைக்கும்? தாம் என் முன்பாக இருந்து கொண்டே தெரியாதவர் போல் நான் பட்ட அவமானங்களை வேடிக்கை பார்த்தீர்கள். சொல்லுங்கள், எப்படிப்பட்ட நிலைமை அது? அதன் காரணத்தால் நான் சூதமைதன் என்னும் களங்கத்தை சுமக்க வேண்டியிருந்தது. சொல்லுங்கள். ஏன் உனக்கு இது மட்டும் தெரிந்தால் போதாதா? நான் உன்னுடைய மாதா, நீ என் மகன் என்று. எப்படி போதும் என்கிறீர்கள்? மாதா என்பது பெயரில் இருந்தால் மட்டும் போதாது, தாய்மையோடு கூட ஒரு பந்தம் வேண்டும். அது மகத்தானது. தன்னுடைய மைந்தனுக்கு தன் தாய்மையின் பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம்
தன்னுடைய மைந்தனை ஒவ்வொரு ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் எண்ணம். ஆனால் தங்களது மகனை உலகத்தின் துன்பங்களுக்கு ஆளாக்குவதற்கு பெயர் தாய்மை அல்ல. அன்று மாதாவின் கடமையை செய்யவில்லை, ஆனால் இன்று மாதா என்ற அதிகாரத்தை செலுத்த நினைக்கிறீர்கள். எந்த முகத்தோடு கேட்கிறீர்கள் அந்த அதிகாரத்தை? இது அனைத்தும் தெரிந்திருந்தும் என்னுடைய மாதா பிதா இருக்கும் போதே நான் எனது வாழ்க்கை முழுவதும் சூதமைந்தன் என்ற களங்கத்தோடு வாழ்ந்தேனே. அந்த சூதமைந்தன் என்கிற களங்கத்தை நீ சுமக்காமல் இருந்திருந்தான் அதைவிட பெரிய களங்கத்தை எனது வாழ்வு முழுவதும் சுமக்க வேண்டி இருந்திருக்கும். நீ அதை ஏற்றுக்கொள்கிறாயா? இதைவிட பெரிய களங்கமா? எந்த களங்கத்தை பற்றி பேசுகிறீர்கள் தாம்? அந்த களங்கத்தினால் வேறு கதியற்ற ஒரு மாதா தனது தாய்மையில் முதலில் பூத்ததை தியாகம் செய்தாள். இல்லை என்றால் அவள் வாழ்நாள் முழுவதும் உலகத்திற்கு பயந்து வாழ வேண்டி இருந்திருக்கும். அதிலிருந்து நீயும் தப்பி இருக்க முடியாது. சூதமைந்தன் என்கிற களங்கத்தை நீ சுமந்தாய். அதைவிட பெரிய களங்கத்தை மடியும் வரை தாங்க வேண்டி இருந்திருக்கும். பாருங்கள், இந்த நேரத்திலே தமக்கும் எனக்கும் இடையே வேறு எவரும் இல்லை. நாம் இருவரும் தனியாகத்தான் இருக்கிறோம். தாம் என்னிடம் அந்த களங்கத்தை பற்றி சொல்லிவிடுங்கள். அது தங்களை மட்டுமல்ல, என் வாழ்க்கையையும் அழித்து விட்டது. சொல்லுங்கள், என்ன களங்கம் அது? கர்ணா, உன் மாதாவின் நிலையை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? அது தெரிந்தால் என்ன செய்வாய்? உன் கண்களின் முன்னால் உன் மாதா ஒரு குற்றவாளியை போல் நிற்பதை பார்க்க விரும்புகிறாயா? வாழ்வு முழுவதையும் துன்பத்திலே தொலைத்த பிறகு எனக்கு இதை தெரிந்து கொள்ளும் அதிகாரம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை சொல்லிவிடுங்கள். அதனால் தானே நான் அனைத்து துன்பங்களையும் தாங்கினேன். சொல்லிவிடுங்கள், அது என்ன ரகசியம் என்று. மைந்தா, உன் கண்களின் முன்னாலேயே உனது மாதா தலை குனிந்து நிற்பதை காண்பதற்கு அடம் பிடிக்கிறாய். சொல்கிறேன் கேள். என் நிலைமைக்கு காரணம் இதுதான். உன்னை நான் என் கன்னி பருவத்திலேயே ஈன்றெடுத்தேன். இல்லை, உன்னை நான் ஈன்றெடுத்த போது எனக்கு திருமணமாகவில்லை. இல்லை, இல்லை. இல்லை. எனக்கு தெரியும், இந்த களங்கத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று. சூதமைந்தன் என்கிற களங்கத்தையே தாங்க முடியவில்லையே, பிறகு உன்னால் இதை மட்டும் எவ்வாறு தாங்க முடியும்? உன்னை தகப்பன் தெரியாத குழந்தை என்று பேசுவதை வேண்டாம். இந்த சத்தியம் தெரியாமல் இருந்திருக்க கூடாதா? என் மாதா யார் என்று
எனக்கு இது தெரியாமல் இருந்திருக்க கூடாதா என் மாதாவின் பெயர் என்னவென்று? என்னுடைய கற்பனையிலே நான் எனது மாதாவாக வடித்திருந்த அழகிய உருவத்தை, எந்த உருவத்தை நான் என் மனதிலே வைத்திருந்து இரவும் பகலும் பூஜித்து வந்தேனோ, தாம் அந்த உருவத்தை இன்று தூள் தூளாக உடைத்து விட்டீர்களே. தம்மால் இதை புரிந்து கொள்ள முடியாது எனக்குள் நான் படும் வேதனையை. எனது துன்பத்தை தம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. இல்லை மகனே, இல்லை, உனக்கு இது புரியாது. என் போன்ற ஒரு மாதா தனது மகன் துன்பத்திலே தவிப்பதை பார்த்து எவ்வாறு துடிப்பாள் என்று. அவனுக்கு முள் குத்தினாலே துடித்து போவாளே. ஆனால் உன்னுடைய இந்த அபாக்கியவதி மாதா உலகத்திற்கு பயந்த அத்தனையையும் தாங்கிக் கொண்டாள். ஏனென்றால் அறியாத வயதில் குற்றம் புரிந்து விட்டேன். ஏன் குற்றம் புரிந்தீர்கள்? அந்த குற்றத்தினால் இத்தனை துன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டியிருந்தது ஏன்? இந்த குற்றத்தின் பலனை இன்று வரை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் மகனே என்னை கேள்வி கேட்கும் நிலை எனக்கு. ஆனால் அந்த குற்றம் குழந்தை பருவத்தில் நான் செய்த குற்றம். குழந்தை பருவத்தின் குற்றம்? தனது முழங்கால் பலத்தில் தவழும் ஒரு குழந்தை அறியாமையால் ஒளி வீசி பளபளக்கும் விளக்கின் ஒளியை பிடிக்கும் முயற்சியில் தன் கைகளை சுட்டுக் கொள்கிறது. அதுபோல் நானும் ஒளியை பிடிக்கும் குற்றத்தை இழைத்தேன். அப்போது நான் அறியாத சிறு பெண். எப்போதும் போய் நான் துர்வாச முனிவருக்கு பணிவிடைகள் செய்தேன். அதனால் மனமகிழ்ந்து அவர் எனக்கு 5 தேவர்களுடைய 5 மந்திரங்களை தந்தார். நான் எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறேனோ அந்த தேவர் போல தெய்வீக மைந்தனை ஈன்றெடுப்பேன் என்றார். மறுநாள் காலை சூரிய தேவனை பார்த்தவுடன் குழந்தைத்தனமான என் மனதில் தேவையற்ற சந்தேகம் எழுந்தது. கொடுத்த மந்திரம் உண்மையா என்று சோதிக்க நினைத்தேன். அதனால் நான் சூரிய தேவனின் மந்திரத்தை உச்சரித்தேன். திடீரென்று சூரிய தேவன் என் முன் தோன்றினார். நான் மிகவும் பயந்து விட்டேன். இல்லை, இல்லை, இல்லை. என் சூரிய தேவனே, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு சூரிய தேவனே. என்னால் முடியாது தேவி. என்னை நேராக கண்டவர்களுக்கு பலன் இல்லாமல் போகாது. எனவே துர்வாச முனிவரின் வாக்கின்படி உனக்கு என்னை போல தெய்வீக மகன் பிறப்பான். ஆனால் அவன் பிறந்த பிறகு எனது அருளால் நீ மீண்டும் கன்னி பருவத்தினை நீ அடைவாய். அந்த மந்திரத்தின் பலனாக அன்று நீ எனக்கு பிறந்தாய். நான் மிகவும் பயந்தேன். ஒரு கன்னித்தாய் தன் நிலைமையை உலகத்திற்கு எடுத்து சொல்ல முடியாது. அதோடு உலகமும் அவளை ஏற்றுக்கொள்ள தயங்கும். இந்த ஒரு சங்கடமான நிலைமையில்தான் நான் எனது தாய்மையை தியாகம் செய்தேன். தாம் சொன்னது அனைத்தும் உண்மை என்றால் தாம் என்னை ஏன் உயிரோடு விட்டீர்கள்? அதை விட சிறந்ததாக தாம் என் கழுத்தை நெரித்து என்னை கொன்றிருக்கலாமே. அப்போதே கொன்றிருக்கலாம். நான் என்ன செய்வேன்? தாய்மை என் கைகளை கட்டிவிட்டது. தாய்மை கைகளை கட்டிவிட்டதா? பிறகு இந்த ரகசியத்தை உங்களுடைய வாழ்நாளின் இறுதி வரை உங்களுடைய மனதிலே புதைத்திருக்கலாமே. இன்று ஏன் வந்தீர்கள் இந்த ரகசியத்தை சொல்ல? ஏன்?
எப்போதும் உன்னிடம் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் மகனே, இன்று உனக்கும் உன் 5 சகோதரருக்கும் இடையே யுத்தம் வந்துவிட்டதால் வேறு வழி தெரியாமல் உன்னிடம் ஓடி வந்தேன். நான் விரும்பவில்லை சகோதரர்கள் யுத்தமிட்டு அழிவதை. நமக்கு தெரியுமா நான் இப்போது கௌரவ சேனையின் சேனாதிபதி என்று? தெரியும். இன்று சேனாதிபதி பதவியேற்று யுத்தத்தை நடத்தி செல்ல வேண்டிய முதல் நாள் இன்று. தெரியும். அதோடு தாம் சத்திரிய ராணி. ஆ, அதோடு தாம் எனது மாதா. ஆம். மாதா தமக்கு இதுவும் தெரிந்திருக்கும். சத்திரிய ராணி யுத்தத்திற்கு செல்லும் தனது மைந்தர்களின் கால்களிலே தாய்மையினும் சங்கிலியால் தடை விதிக்க கூடாது. தமது பெருமைக்குரிய விஷயம் இது தமக்கு தெரியும் அல்லவா? தெரியும். பிறகு ஒரு சத்திரிய ராணி போல் எனக்கு ஆசி வழங்குங்கள். நான் மனதின் எண்ணங்களை கடந்து எனது கடமையின் பாதையிலே வலிமையோடு செல்வதற்கு, அதோடு எனது எதிரிகளை வீழ்த்திவிட்டு வெற்றி பெறுவதற்கு. இது பற்றி தான் உன்னிடம் பேச வந்தேன். நீ உனது கடமையை தவறாமல் செய். உனது கடமை உன் சகோதரர்களோடு சேருவதுதான். அவர்கள் எதிரியை எதிர்த்து. துரியோதனன் பாண்டவர்களின் எதிரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எதிரி இல்லையே. அவன் எனது நண்பன், உயிர் நண்பன். மாதா, நான் தமது பால் குடித்து வளரவில்லை. எனவே தம்முடைய குணங்களின் ரத்தம் என்னுள் இல்லை. என்னுள் துரியோதனன் இட்ட உப்பின் தன்மைதான் இருக்கிறது. எனவே அதற்காக என்னிடம் அனைத்து உரிமையும் துரியோதனனுக்கு உண்டு. எனது வாழ்வு முழுவதுமே துரியோதனனுக்கு சொந்தம். எனது மானமும் மரியாதையும் அந்த துரியோதனனுக்கே சொந்தம். எனது ரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் துரியோதனன் எனக்கிட்ட பிச்சை. அவனுடைய கடனை தீர்ப்பதற்காக நான் எனது உயிரையும் தியாகம் செய்ய நேரிட்டால் அதுவும் போதாது. தாம் இது போன்ற ஒரு நண்பனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய உபதேசம் செய்கிறீர்களே, எப்படிப்பட்ட தாய் நீங்கள்? நான் இப்போது மாதாவாக அல்ல, உன்னிடம் பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், கர்ணன் எப்பொழுதும் தானம் கேட்டு வருபவரை வெறும் கையோடு அனுப்புவதில்லை என்று. ஆனால் இன்று உனக்கு முன்பாக உனது மாதா தனது மடியேந்தி நிற்கிறாள். அவளை வெறும் கையோடு அனுப்புகிறாயோ? நீயா தானத்தில் சிறந்தவன்? தம்மை வெறும் கைகளோடு அனுப்ப மாட்டேன் மாதா. நான் தம்முடைய மடியிலே தம்முடைய 4 மகன்களின் வாழ்வை தருகிறேன். தமக்கு நான் உறுதி அளிக்கிறேன், அந்த அர்ஜுனனை தவிர மற்ற எந்த பாண்டவரையும் நான் அழிப்பதில்லை என்று. அர்ஜுனனை தவிர என்றால் இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு அர்த்தம் இதுதான்: துரியோதனனை வெற்றி பெற வைப்பது எனது தர்மம், கடமையும் ஆகும். அவனது கடனை தீர்ப்பதற்காக இதை செய்தே தீருவேன். ஆனால் அந்த அர்ஜுனன் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் பாண்டவர்களை வெற்றி கொள்வது என்பது இயலாது. பாண்டவர்களை அழிக்கும் வரை கௌரவர்கள் யுத்தத்திலே நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது. அந்த கௌரவர்களுக்கு வெற்றி தருவதே எனது தர்மம். மைந்தா, தாம் இன்று வரை என்றும் தமது 5 மகன்களை தானே கேட்டீர்கள். தமக்கு நான் உறுதி அளிக்கிறேன், தமக்கு தமது 5 மகன்கள் கிடைப்பார்கள். யுத்த பூமியிலே நான் மடிவேன், அல்லது எனது கைகளால் அர்ஜுனன் மடிந்து போவான். எனவே தமது இந்த 5 மைந்தர்கள் உயிரோடு இருப்பார்கள். செல்லுங்கள், இந்த மகிழ்ச்சி செய்தியை ஸ்ரீ கிருஷ்ணனிடம் சொல்லிவிடுங்கள்.
அங்கராஜ் கர்ணா. இளவரசி தாமா. நான் எனது சேனாதிபதியின் ஆழ்ந்த பானங்களை கண்டிருக்கிறேன். இன்று உன்னை இந்த சேனை உடையிலே உனது முகத்தில் தோன்றும் ஒளியை கண்டு எனது நம்பிக்கை மேலும் உறுதி பெற்று விட்டது. எனவே நீ பாண்டவர்களுக்கு யமனாக நிச்சயம் மாறுவாய். இந்த யுத்தத்திலே வெற்றி பெறுவது உறுதி. இளவரசே, நான் தமக்கு வெற்றியை தருவதாக சபதம் செய்தேன். நான் தமக்கு வெற்றியை தந்து கொண்டே இருப்பேன். தாம் அறிந்ததே தமது வெற்றி பாதையில் இருப்பது ஒரே ஒரு முள். அதன் பெயர்தான் அர்ஜுனன். நான் இந்த முல்லை பாதையில் இருந்து நிச்சயம் அழிப்பேன். ஆனால் ஒரு பாம்பிற்கு 5 பற்கள் இருக்கும் பொழுது அதனுடைய ஒரு பல்லை எடுத்துவிட்டு அந்த 4 பற்களையும் அப்படியே விட்டு விடுவது நல்லதல்ல. எனவே நான் சொல்கிறேன், நீ 5 பாண்டவர்களையும் அழித்து விடு. உனது இந்த செயலை நிறைவேற்றுவதற்காக இந்த பானங்களை உனக்காகவே இன்று நானே பரிசளிக்கிறேன். இந்த 5 பானங்கள், இதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாண்டவரின் பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பானங்களை உனது தூணியிலே வைத்திருந்து யுத்த களத்திலே இறங்கு. கௌரவ சேனைகள் உன் வரவை எதிர்பார்த்திருக்கிறது. இந்த கர்ணா. இந்தா. வைத்துக்கொள். இந்தா. தமக்கு நான் உறுதி அளிக்கிறேன், அந்த அர்ஜுனனை தவிர மற்ற எந்த பாண்டவர்களையும் நான் அழிப்பதில்லை என்று. பார்த்தா, பெரியண்ணா, சாமா வணங்குகிறேன். வெற்றி கிடைக்கட்டும். இன்று அதிகாலையிலேயே ஆயத்தமாகிவிட்டாய். இரவில் உறங்கவில்லையா? இல்லை தர்மண்ணா, கர்ணனும் உறங்கியிருக்க மாட்டான். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஜென்ம விரோதிகள். ஒருவரை ஒருவர் தாக்குவதற்காக ஆர்வமாக உள்ளோம். இப்பொழுது போர் புரிவதற்கான வாய்ப்பு நெருங்கி வந்ததும் தூக்கம் வரவில்லை. சரியாகச் சொன்னாய். கௌரவ சேனாதிபதி கர்ணனும் இன்று தூங்கி இருக்க மாட்டான். நமது எதிரி விழிப்போடு இருக்கையில் நாமும் விழிப்போடு இருக்க வேண்டும். எதிரியை மரணம் எனும் தூக்கத்திலே ஆழ்த்துவதற்கு நேரம் வந்துவிட்டது தர்மண்ணா. எனக்கு புரிகிறது பார்த்தா. நீ அந்த கர்ணனை அழிப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறாய். எனவேதான் மீண்டும் ஒரு முறை உனக்கு புரிய வைக்க வந்துள்ளேன். எதிரியோடு போரிடும் போது அவனை பலமற்றவனாக நினைத்து எந்த அவசர முடிவும் எடுத்தல் கூடாது.
இந்த குற்றம் நமக்கு தோல்வியை தந்துவிடும். தர்மண்ணா, இன்று எனது சபதத்தை நிறைவேற்றும் நாள் வந்துவிட்டது. ஆனால் தாமோ எனது ஆசை வெறிக்கு தடையை விதிக்கிறீர்களே. தர்மண்ணா, எனது பழி உணர்ச்சியை குளிர வைக்காதீர்கள். நான் உனது உணர்ச்சியை குளிர வைக்க இங்கு வரவில்லை. ஆனால் உன்னை எச்சரிக்கை செய்யவே வந்துள்ளேன். கர்ணனின் பழி உணர்ச்சியை குறைவாக எண்ணாதே. நான் அவனை குறைவாக எடை போடவில்லை. அதோடு என்னையும் நான் அவனுக்கு குறைவாக எண்ணவில்லை. நீ அவனை விட குறைந்தவனே அல்ல. ஆனால் நீங்கள் இருவருமே சமமான வீரர்கள் தான். அப்படி என்றால் தமது பிரச்சனை என்ன? பிரச்சனை எளிதில் நீ உணர்ச்சி வசப்படுவது. நீ உணர்ச்சி வசப்பட்டு யுத்தம் செய்தால் உன் பக்கம் இருக்கும் இந்த குணம் கர்ணனுக்கு சாதகமாகி கர்ணனுக்கு உன்னை விட அதிக பலம் தந்துவிடும். நீ உன்னுடைய வேகத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்து. பிறகு யோசித்து செயல்படு. பார்த்தா, வேகமும் கோபமும் உணர்ச்சியின் நதியிலே ஒரு அருவி போல. அதிலே மூழ்கி வீரன் தனது இலக்கை தொலைத்து விடுகிறான். எனவே அவசர முடிவை எடுத்து அவன் செய்யக்கூடாத செயலை அன்று செய்து விடுகிறான். தர்மண்ணா, எனக்கு தம்முடைய கவலை புரிகின்றது. இருந்தாலும் தாம் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தாம் நினைக்கிறீர்கள் நான் உணர்ச்சி வசப்பட்டு என்னையே மறந்து விடுவேன் என்றா? ஆம். இல்லை என்றால் நான் உனக்கு இதை புரிய வைக்க ஏன் வரப்போகிறேன்? பெரியண்ணா என்பதால் தாம் எனக்கு புரிய வைக்க வந்துள்ளீர்கள். இது நல்ல விஷயம்தான். ஆனால் தாம் இதை மறந்து விட்டீர்கள். ஒருவேளை நான் திசை மாறிவிட்டால் எனக்கு துணையாக ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். அவர் எனக்கு வழிகாட்டுவார், எனக்கு அறிவுரை வழங்குவார். அதை மறந்து போனேன். ஆனால் தமது இந்த குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த தமது குணத்திலே என் மீது வைத்திருக்கும் அன்பை முதலாக பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. பார்த்தா, நீயும் ஸ்ரீ கிருஷ்ணரும் இருக்கிறீர்கள். இருவரும் பாண்டவர்களை இந்த யுத்தத்திலே வெற்றி பெற வைப்பீர்கள். கடோத்கஜா, நினைவிருக்கிறதா உன்னிடம் நான் சொன்னது? எந்த நாளில் உன்னுடைய உயிரின் தியாகத்தினால் பாண்டவருக்கு நன்மை ஏற்படுகிறதோ அன்று உனக்கு நானே தியாகம் செய்யும் வழியை காட்டுவேன் என்றேன். அந்த நாள் வந்துவிட்டது. நான் தியாகம் செய்யும் நாள் வந்துவிட்டதா? ஆம் கடோத்கஜா, உன்னுடைய உயிரை தியாகம் செய்யும் நாள் வந்துவிட்டது. அதனால் தான் உன்னை இங்கு அழைத்தேன். கர்ணனின் சக்தி வாய்ந்த பானங்களிலே தேவராஜன் இந்திரன் அவனுக்கு அளித்த அற்புத பானமும் இருக்கிறது. அதைத்தான் அவன் என்று அர்ஜுனன் மீது பயன்படுத்த நினைக்கிறான். இது பற்றி உனக்கு நன்றாக தெரியும். அர்ஜுனனுக்கு ஏதேனும் ஒன்று நேர்ந்தால் பாண்டவருக்கு முழுமையான தோல்விதான். இல்லை, நான் பாண்டவர்களை தோல்வி அடைய விடமாட்டேன். தாம் சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எனது உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இன்று நீ உனது சக்திகளை முழுமையாக பயன்படுத்து கடோத்கஜா. அதோடு உன்னுடைய மாயாவி சக்திகளையும் கூட. கௌரவ சேனையின் மீது குழப்பங்களை, அதனால் பிரளயத்தையும் ஏற்படுத்து. கௌரவர்களுக்கு நீ பயங்கர அழிவை ஏற்படுத்து. அதனால் அவர்களுக்கு நாம் இன்றே தோற்று விடுவோம் என்ற எண்ணம் எழ வேண்டும். அப்பொழுது உன்னை தடுப்பதற்கு சேனாதிபதி கர்ணன் தனது அற்புத சக்தியை பயன்படுத்தும் நிலை வர வேண்டும். அந்த சக்தியை அவன் ஒருமுறைதான் பிரயோகிக்க முடியும். கடோத்கஜா, நினைவில் கொள், இந்த சக்தி அழிக்கக்கூடியது. யார் யார் மீது இதை பயன்படுத்தினாலும் அவனுக்கு நிச்சயம் மரணம்தான். எனவே அங்கே போவதற்கு முன்னால் இதை பற்றி நினைத்துக் கொள். இன்று நாம் நமது உயிரை தர்மத்திற்காக தியாகம் செய்கிறோம் என்று. பிரபு, மரணம் ஒரு முறை நிச்சயம் வருவதுதான். இருந்தாலும் மரணம் அடைய ஒவ்வொரு முறையும் இது போன்ற வாய்ப்பு கிடைக்காது. எனவே இதை நான் என்னுடைய பாக்கியமாக நினைத்து என்னுடைய உயிரையும்
தியாகம் செய்கிறேன். தாம் நிம்மதியாக இருங்கள் பிரபு. நான் கௌரவ சேனையிலே பிரளயத்தை ஏற்படுத்துகிறேன். அதோடு கர்ணனை எனது உடலிலே அந்த அற்புத சக்தியை பயன்படுத்தும் நிலைமையை ஏற்படுத்தி விடுகிறேன். தாம் அதற்காக எனக்கு ஆசி கூறுங்கள். எனது உயிர் தியாகத்தின் செயல் வெற்றி பெற வாழ்த்துங்கள். இந்த தியாகத்தின் நோக்கம் நிறைவேறுவதற்கு தர்மத்திற்கு வெற்றி கிடைக்கட்டும். அப்படியே ஆகட்டும். இவள்தானே அந்த 5 பேர்களுக்கும் ஒரே மனைவி? ஐந்து எனும் எண்ணிக்கை ஆறாகிவிட்டால் என்ன பெரிய அவமானம் நேர்ந்துவிடப் போகிறது? சூதபுத்திரனே, போய் உனது நண்பனிடம் கேள், நீ தேரோட்டியின் மகனா வேறு ஒருவரின் மகனா என்று. நான் வேறு ஒருவரின் மைந்தன் அல்ல ராஜகுமாரனே பீமா. நீ குந்தியின் மகன், பாண்டவரிலே ஒருவன். அந்த பாண்டவர்கள் 5 உனது தம்பிகள். பார்த்தா என்ன யோசிக்கிறாய்? கேசவா, எனக்கு தோன்றுகிறது இன்றே இந்த கர்ணனை அழித்து விட்டு யுத்தத்தை முடித்து விடலாம் என்று. இன்று நமது வெற்றி நிச்சயமானது. இல்லை பார்த்தா, உன்னை நான் அந்த அவசர முடிவை எடுக்க விட மாட்டேன். ஏன் கேசவா? கவலைப்படாதே பார்த்தா, கர்ணனை ஒரு நாள் வரை தடுப்பதற்காக பாண்டவர்களில் வீரர்களுக்கு குறைவில்லை. நகுல சகதேவன் இருக்கிறார்கள், பீமண்ணா இருக்கிறார். யார் வேண்டுமானாலும் அவனை அழைத்து அவன் துடிக்கும் பாதங்களுக்கு தடை விதிக்க முடியும். மருமகனே, பாண்டவ சேனையை பார்த்தால் எனக்கு தோன்றுகிறது கர்ணனின் கைகளில் மடிவதற்காகவே வீரத்தோடு வருகிறார்கள் என்று. மாமா அவர்களே, எதற்காக கர்ணனின் கையால் பாண்டவ சேனைகள் அழிய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதோடு நாமும் அவனுடன் இந்த சக்தி வாய்ந்த பெரிய சேனையை ஏன் சிரமப்பட்டு அழிக்க வேண்டும்? அதைவிட சுலபமாக கர்ணன் நேராக சென்று அர்ஜுனனை அழித்து விட்டால் அனைத்து சேனைகளும் அழிந்துவிடும். அர்ஜுனனை அழித்து விட்ட பிறகு நாம் பாண்டவ சேனைகளை சுலபமாக அழித்து விடலாம். சுலபமாக. நிச்சயமாக மருமகனே, நிச்சயமாக. முதலில் நமது சேனாதிபதிக்கு யுத்தம் ஆரம்பிப்பதற்கான ஆணையிடு. சேனாதிபதி கர்ணா, ஆணையிடுங்கள் இளவரசே. யுத்தம் தொடங்குவதற்கு அறிவிப்பு செய்வாயாக. தங்களின் ஆணைப்படியே. ஆக்கிரமியுங்கள், ஆக்கிரமியுங்கள்.